வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் சேர்த்து பொரிக்க போகிறேங்க. அதுக்கு கொழுந்து கீரையாக எடுத்துருக்கேன். ஒரு சின்ன வாழைப்பூ எடுத்துருக்கேன். வாழைப்பூவை பொடிப்படியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டுக்கணும். இந்த கல் எடுத்துடணும், நடுவு நரம்பு இது கல்லுங்கிறது இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது தொப்புன்னு சொல்லுவாங்க, இதையும் எடுத்துகிட்டு பொடிப்படியாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போடணும். அப்போ தான் அதோட துவர்ப்பு குறையும். உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசினதுக்கப்புறம் பொரிக்கணும். ஃபஸ்ட்டு வாழைப்பூவை வேக விடணும், அடுத்து கீரையை போடணும். ரெண்டையும் ஒன்றா போட்டோம்னா வாழைப்பூ கொஞ்சம் திக்காக இருக்கும், கீரை கொஞ்சம் தின்னாக இருக்கும், அதனால் நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு வாழைப்பூ வேக போடணும். கடலப்பருப்பு போட்டு மசாலா போட்டு எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாழைப்பூவை நல்லா அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது நாட்டுப்பூ, கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கும். உப்பு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து கீரையை முருங்கைக்கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதோட சேர்க்குறதுக்கு மஞ்சள், கடலைப்பருப்பு இது அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். தாளிக்கும் போது போடணும். ஆனால் இதோட வாழைப்பூவோட சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அடுத்து நல்லாயிருக்கும். அது இதோட சேர்த்து மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், இஞ்சி பொடிப்படியாக இருக்கிற கொஞ்சம் இஞ்சி, தேங்காய், இஞ்சி, சோம்பு 3 மசாலா அரைக்கிறதுக்கு. இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பு, சோம்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதோட வாழைப்பூவை போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து உப்பு போட்டு வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து முருங்கைக்கீரை அதோடு சேர்க்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் மிளகாய் எல்லாம் அரைச்சி ஊற்றணும். போட்டு கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுட்டு வாழைப்பூ போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இதோட இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி மிளகா, தேங்காய், மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, முருங்கைக்கீரை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டு இப்போ கீரை போட்டாச்சு. கீரை ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ முருங்கைக்கீரை மசாலா போட்ட பொரியல் நல்லா வெந்துருச்சு. வாங்க சாப்பிட்லாம்.